அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையதினா முஹம்மதின் வ அலா ஆலி சையதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. இன்னைக்கு நம்ம யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரலாற்றை பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரலாறுகள் கூறப்பட்ட நபிமார்களில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒருவர்கள். அவர்களுடைய திக்ருங்கிறது மிக முக்கியமான திக்ரு. சூரா யூனுஸ் அப்படின்னு சொல்லி குர்ஆனில் ஒரு சூறாவே அமைஞ்சிருக்குது. இப்போ யூனுஸ் நபி பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நமக்கு என்ன ஒரு அறிவிப்பு கிடச்சிக்குது, ரசூல்லா காலத்துடைய யூனுஸ் நபி பற்றி அவங்களுடைய காலத்தில் நடந்தது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோமாக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் ஏகத்துவத்தை எடுத்துரைத்த பின்னால் அங்கே நிறைய அவங்களுக்கு பிரச்சனை, சிக்கல், சிரமம். அதுக்கடுத்து என்ன செஞ்சாங்க, நம்ம மக்காவிலேருந்து கொஞ்சம் பயணமாகி தாயிஃப் நகரத்தில் அல்லாஹுடைய ஏகத்துவத்தை எடுத்துரைப்போம்னு சொல்லிட்டு போனாங்க. அப்படி தாயிப் நகரத்தில் போனப்போ மக்கள்லேருந்து சிறு பிள்ளைகள்லேருந்து அவங்கள கல்லால் அடித்து சொல்லால் அடித்து இரத்த காயங்களோட என்ன செஞ்சாங்க, மக்கள் அவங்கள பைத்தியக்காரர், பிதற்றர் சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, அடித்து அனுப்புகிறாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்துக்கு விரைவாக இறங்கிய சந்தர்ப்பங்களில் அதுவும் ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தம் பூமியில் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விரைவாக இறங்கி ஒரு சம்பவம் தாயிஃப் நகரத்துலையும் இருக்குது. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நீங்கள் சொல்லுங்கள், இப்படி உங்களை அடித்து நொறுக்குன இந்த கூட்டத்தை நம்ம அழிச்சிருவோம், அல்லாஹுடைய உத்தரவுப்படி நம்ம இதை அழிச்சிருவோம், நீங்கள் சம்மதம் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை, இந்த நகரத்து மக்கள் நாளைக்கு பின்னால் வரக்கூடிய வாரிசுகள் இஸ்லாத்தை ஏற்பார்கள், அதனால என்னுடைய கோபம் அழிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி, இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா நபிமார்களுமே ஒரு காலத்துக்கு அப்புறம் எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டினதுக்கப்புறம் அல்லாஹ் அந்த கவுமை அழிச்சிருந்து துவா செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அப்படி ஒரு துவாவை செய்யலை. அப்போ என்ன செய்யறாங்க, அந்த அடிபட்டு ரொம்ப சோர்வடைஞ்ச நிலையில் அவங்களோட கூட போயிருந்தது அவங்களுடைய வளர்ப்பு பிள்ளையான ஜைது பின் சாபித். அப்போ அவர் என்ன செய்கிறாரு, ஜைதும் அவரை கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டம் யாருடைய தோட்டம் அப்படின்னு பார்த்தா ரபியாவுடைய மகன் உத்துபா ஷைபா அவங்களுடைய தோட்டம். இவங்க ஏற்கனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவினர். அங்கே மக்காவில் அதிகமான பகையை வச்சிருக்கக்கூடியவர்கள். ரசூல்லா மேலே ரொம்ப பகை, ரசூல்லாவை அழிக்கணுங்கிற ஒரு இதில் உள்ளவங்க, ரசூலுடைய உறவினரும் கூட, குறைஷிகள். அப்போ அவங்களுடைய தோட்டத்தை தெரிஞ்சே தான் ரசூல்லா அதுக்குள்ளே போகிறாங்க. போய் அங்கே கொஞ்சம் இலைப்பாறும்போது அந்த தோட்டத்துடைய உள்பகுதியில் உத்துபாவும் ஷைபாவும் இருந்து ரசூல்லா உள்ளே வரதை பார்க்குறாங்க. என்னதே அவங்க இப்படி நம்மளுடைய தெய்வங்களை விட்டுட்டு புது கொள்கையை சொல்கிறாரே முகமது, அதனால அவரை நம்ம அவரை துன்புறுத்தணும்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் அந்த ரத்த சொந்த பந்தம் உறவுங்கும் போது இப்படி அடுத்தவங்க கையில் அடிபட்டு வரும்போது அந்த உத்பா சேபாவுக்கு கொஞ்சம் உள்ளம் வருத்தப்பட்டு என்ன செய்கிறாங்க, நீங்கள் முகமதுக்கு கொண்டுட்டு போய் பேரித்தம்பழங்களும் பானமும் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய பணியாளரான அதாஸ் அப்படிங்கிறவர்கிட்ட கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அனுப்பி வைக்கும்போது அவர் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து பேரிச்சம்பழத்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்லி பேரிச்சம்பழத்தை ரசூலா சாப்பிட்டாங்களாம். இது என்ன நீங்கள் புதுசாக ஏதோ சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த அதாஸ் கேட்டாராம், என்னமோ சொல்லி நீங்கள் சாப்பிட்றீங்களே, இது எங்களுடைய நைனுவா நகரத்தில் இந்த மாதிரி ஒரு நபி சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்போ ரசூலா சொல்கிறாங்களாம், என்னுடைய சகோதரர் தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நைனுவா பகுதியில் வாழ்ந்தாங்க, அவங்களுடைய அல்லாஹ் ஏகத்துவத்தை எடுத்து வச்சாங்கன்னு சொல்லும் போது அப்போ எங்களுடைய இவர் யூனுஸ் நபி ஈராக் நாட்டை சொன்னார். அப்போ இந்த பையன் அதாஸுங்கிறவர் ஈராக்லேருந்து வந்த பையன், அவங்களுடைய ஹிஸ்ட்ரி அவருக்கு தெரியும் இல்லையா. அப்போ யூனுஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார், அவர் சொன்ன அல்லாஹத்தை நீங்களும் வழிபடுன்னு சொல்கிறீன்னு சொல்லி, இப்போ நீங்கள் உண்மையான இறை தூதர்தே, எங்கள் யூனுஸை பற்றி உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொன்ன உடனே அந்த அதாஸுங்கிறவரும் இஸ்லாத்துடைய ஏற்றுக்கிட்டு களிமா சொல்லி ரசூல்லாவுடைய கைகளில் முத்தமிடுறாராம். ரொம்ப தழுவி ஆரவாரப்பட்டு தீனை ஏற்றுக்கிட்டு முத்தமிடும்போது அங்கேருந்து அதை உத்பாவும் சேவாவும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களாம். எப்போ நாங்களே அவரை விரட்டணும்னு இருக்கிறோம், எங்களுக்கு இதுவரை நீ இவ்வளவு பணிவிட செஞ்சதில்லை, இவ்வளவு நீ ஒரு ஆனந்தமாக இது பண்ணதில்லை, அவருக்கு போய் இப்படி பணிவிட பண்ணி இப்படி அவர் கைகளில் முத்தமிட்டுட்டு வரான்னு கேட்டவுடனே எங்களுடைய தலைவராக இருந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அவர் சொல்கிறாரு, அவர் உண்மையிலேயே இறை தூதர்தே அப்படின்னு சொல்லி அந்த அதாஸ் உத்பா ஷைபாட்ட சொன்னாராம். அப்போ இந்த ஒரு இடத்த அந்த தாயிஃப்ல இருக்கிற அந்த இடம், அந்த இடத்துல மஸ்ஜிதே அதாஸ்ன்னு சொல்லி ஒரு பள்ளி இருக்கிறது. அதை இப்போயும் நம்ம மக்காவுக்கு போகும்போது பார்க்கலாம்.
அப்போ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பற்றிய அறிவிப்பு வரலாறு குர்ஆனில் சொல்லியிருக்குது. அதுக்கு சாட்சியாக ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு சம்பவம் நடந்துக்குது. திரு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து கிமு 860 முதல் 784 காலம் வரை கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு மேலே வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க வந்து தஜ்லா நதிக்கரையை கடந்து நைனுவா நகரத்துக்கு போய் ஏகத்துவத்தை எடுத்துரைக்க சொல்லி அல்லாஹ்ட்ட வந்து கட்டளை வருது. நைனுவா அப்படிங்கிறது தற்போதைய ஈராக் நகரம் அப்படின்னு சொல்லப்படுது. அங்கே இருக்கிற ஒரு மூசல்ங்கிற நகரத்துடைய ஒரு பகுதி தான் நைனுவா அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பகுதியில் அவங்க வந்து பெரிய வல்லரசாக அந்த நைனுவா வல்லரசு இருந்திருக்குது. அதனுடைய மன்னன் பேர் ஜரூரா. அந்த மன்னனிடமும் மக்களிடமும் ஏகத்துவத்தை எடுத்துரைக்கும்படி அல்லாஹ் சுப்ஹான தஆலா இடத்துல இருந்து கட்டளை வந்ததும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயணமாகி செல்றாங்க. அவங்க பயணமாகி செல்லும் போது அவங்களோட அவங்க மனைவியும் 2 குழந்தைகளும் இருந்ததாகவும், அவங்க போற வழியிலேயே அந்த நதியை கடந்து செல்லும் போது மனைவியும் 2 குழந்தைகளையும் எதிர்பாராத விதமா பிரிஞ்சு விட்டதாகவும் சொல்லப்படுது வரலாறுல. அதுக்கு பின்னாடி அவங்க நைனுவா நகரத்துல போய் ஏகத்துவத்தை மக்கள்கிட்டையும் மன்னன்ட்டையும் எடுத்துரைக்கும் போது யாருமே அதை கேட்குற மாதிரி இல்லை. அப்போ மன்னன் என்ன செய்ய, என்ன புதுசாக ஒரு பைத்தியம் மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறாரே, இவரை வந்து மக்கள் முன்னால் குழப்பத்தை ஏற்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி இவரை பிடிச்சி சிறையில் அடைங்கன்னு சொல்லி அந்த ஜரூரா சொன்ன உடனே காவலாளிகள் பிடிச்சி அவரை சிறையில் அடைச்சிடுறாங்க. நீங்கள் சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சிறையில் அடைச்ச உடனே 4 நாள் வரை வந்து காவலாளி யாருமே பார்க்கலையா. 4 நாள் கழிச்சு வந்து பார்க்கும்போது ஒரு மயக்கத்தில் இருப்பார், சாப்பாடு தண்ணி இல்லாமல் இறந்து கூட போயிருப்பாரு அப்படின்னு சொல்லி நினச்சி அந்த காவலாளி 4 நாள் கழிச்சு வந்து பார்க்கும்போது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ரொம்ப தெம்பாகவும் தெளிர்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருந்தாங்களாம். இன்னும் 4 நாளாக சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, எப்படி இப்படி இருக்கிறிய, உங்களுக்கு எப்படி உணவு பானம்லாம் கிடச்சிச்சு அப்படின்னு கேட்கும்போது என்னுடைய ரப்பு எனக்கு உணவளித்தான், பானம் கொடுத்தான் அப்படின்னு சொல்லவும் அதை பார்த்துட்டு அந்த காவலாளியோட குடும்பத்தாரெலாம் இஸ்லாத்தை ஏற்க ஆரம்பிச்சாங்களாம். அதை பார்த்துட்டு இருந்த மன்னன் வந்து இவர் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்படி மாத்திருவாக மக்களை, நம்ம தெய்வத்தை வணங்க விட மாட்டார் போல அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சானா அந்த மன்னன் வந்து, நீங்கள் இவரை வந்து சிறை சேதம் பண்ணிடுங்க, கொலை பண்ணிடுங்க, மக்கள் மத்தியில் வச்சு கொலை பண்ணுங்க, அப்போதே மக்கள் வந்து பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம். அப்படி சொல்லும்போது அந்த அரசவையில் இருக்கக்கூடிய மந்திரிமார்கள்லாம் சொல்கிறாங்களாம், சிறையில் அடைச்சிருக்கும் போதே இவருக்கு உணவும் பானமும் வருது, நீங்கள் மக்கள் முன்னால் இவரை நீங்கள் வந்து சிரசேதம் செஞ்சால் அவருடைய ரப்பு அவரை காப்பாத்துனா ஒட்டுமொத்த சமுதாயமும் அப்போ வந்து அவர் சொல்கிற ஏகத்துவத்தை ஏற்றுக்குருவாங்க. அதனால நீங்கள் வந்து அவரை அப்படி செய்ய அதே பேசாமல் அவரை கண்ணு காதும் வச்ச மாதிரி நாடு கடத்திடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அரசவையில் உள்ளவங்க சொல்கிறாங்களாம். அதோட அமைச்சர்கள் சொன்னதை கேட்டுட்டு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாடு கடத்திட்டாங்களாம். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆண்டுகள் அந்த நாடு கடத்தின இடத்துல இருந்துட்டு மறுபடியும் அல்லாஹுடைய உத்தரவு வரவும் திரும்ப வந்து நைனுவா நகரத்துக்கு பயணமாகி வர்றாங்க. அவங்க இப்படி பயணமாகி வரும்போது அந்த இடத்துல ஜபல யூனுஸ்ங்கிற மலையை நம்ம இன்றைக்கும் பார்க்கலாம். அந்த குன்றில் அமர்ந்தது அவங்க வந்து பல சமயங்களில் இறைவனை வழிபட்டிருக்கிறாங்க. அப்போ வந்து திரும்ப அவங்க கிட்டத்தட்ட 7 ஆண்டு காலம் டெய்லி அடி, பெரிய வசைப்பாடுகள், பைத்தியக்காரன், பொய் சொல்கிறவன் அடித்து கொள்ளணும், அந்த மாதிரி மக்களுடைய வசைப்பாடுகள், மண்ணை தினமும் அடிக்கிறது, திரும்ப அவங்க போய் அந்த மலையில் போய் இருக்கிறது, மறுபடியும் திரும்ப வந்து ஏகத்துவத்தை எடுத்துக்கிறது, இப்படி 7 ஆண்டு காலம் கலைஞ்சதில் ஒரு 2-3 பேர் மட்டும்தான் ஏகத்துவத்தை ஏற்றுக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ இந்த மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அடுத்து அந்த மக்கள் என்ன செஞ்சாங்களாம், இவர் என்ன பெரிய என்னுடைய ரப்பு என்னுடைய அல்லாங்கிறாங்க, அல்லா என்ன அப்படியா இப்படியா ஒரு ரப்பு என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாளாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை வந்து திட்டிக்கிட்டும் வசைப்பாடிக்கிட்டு இருந்த மக்களை வந்து பொறுத்துக்கிட்டாங்க. ஆனால் அவங்களுடைய ரட்சகனான அல்லாஹுவை வந்து அவங்க மக்கள் வந்து பழிக்க ஆரம்பித்த உடனே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கோவம் வந்துருச்சு. இப்போ என்னுடைய ரப்பை நீங்கள் என்ன வேணால் சொன்னியா, நான் பொறுத்துக்கிட்டேன், ஆனால் என்னுடைய ரப்பை நீங்கள் இப்படி திட்ட ஆரம்பிச்சிட்டியா, ஏன்னா நீங்கள் வந்து 40 நாள் உங்களுக்கு டயம், இந்த டயத்துக்குள்ளே நீங்கள் வந்து மாறலை அப்படின்னு சொன்னால் உங்கள் மேலே நெருப்பு மலையை அல்லாஹ் பொழிவான், அவங்கள அழிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் இந்த ஜபல யூனுஸ் மலை மேலே உட்காந்து இருக்கிறாங்க. அப்போ நாட்கள் போகுது, மக்களுக்கு ஒரு விதமான பயமும் இருக்குது, இருந்தாலும் அவர் சொல்கிறது பொய்யுதேன் அப்படிங்கிற ஒரு அசால்ட்டுத்தனமும் இருக்குது. 39 நாள் கழிஞ்சு 40வது நாள் வருது. 40வது நாள் வரும்போது என்ன ஆகுது, மக்கள்லாம் ஒரு கொஞ்சம் பயத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த அன்னைக்கு என்ன நடக்குது, ஒரு குளிர்ந்த தென்றல் காற்று வீசுது, ஒரு இதமான காற்று. அப்போ மக்கள்லாம் இன்னைக்கு நெருப்பு மழை பெய்யும், நீங்கள்லாம் அழிஞ்சு போயிடும் யூனுஸ் சொன்னார்.
அவர் சரியான பொய்யனா இருப்பார் போல. இந்த பாருங்க, குளிர்ந்த காற்று வீசுது, நல்ல தென்றல் காற்று வீசுது, எங்கே இருந்தாலும் அந்த யூனுஸை பிடிச்சிட்டு வாங்க, நம்ம கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க மக்கள். ஆனால் சற்று நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதமான காற்று மாறி காற்றுடைய வெப்பம் அதிகரித்து வெப்ப காற்று வீச ஆரம்பிக்குது. அதோட மக்கள் எல்லாரும் பயந்து என்ன செய்கிறாங்க, அம்மாடி ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப வெப்பமாக இருக்குது, அப்போ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது உண்மைதான் போல சொல்லி மன்னன் அரண்மனைக்கு போய் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மன்னனை அழைச்சி, நம்ம யூனுஸ் சொன்ன அல்லாவை நம்ம ஏற்றுக்குருவோம், நம்ம ஏகத்துவத்தை ஏற்றுக்கிட்டு அவர் சொன்னபடி நம்ம அவருடைய கடவுளை ஏற்றுக்குருவோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு எல்லாம் தனித்தனியாக ஆடு மாடுகள் தனியாக கதறி அழுவுதுகளாம். குழந்தைகள் வெப்பம் நெருப்பு காற்று தாங்க முடியாமல் குழந்தைகள் ஒரு பக்கம் கதறி பாவமன்னிப்பு கேட்குது. ஆண்கள் பெண்களை தனித்தனியாக பிரித்து பெண்கள் ஒரு பக்கம் கதறி அழுது அல்லாட்ட பாவமன்னிப்பு கேட்டு எங்களை ஏற்றுக்கல்ல, எங்களை மன்னிச்சுக்கலான்னு சொல்லி ஊரே கதறி அழுது அந்த மாதிரி ஒரு அல்லாவுக்கு இறக்க வர்ற அளவுக்கு அல்லாஹ் அதோட அந்த மக்கள் மேலே இறக்கப்பட்டு அவங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கிட்டு அவங்களோட அந்த நெருப்பு காற்றை குறைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி இதமான மழையை எல்லாம் பெய்ய வச்சானா. அப்போ இந்த சம்பவங்கள்லாம் நடந்தது எதுவுமே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியாது. 40 நாள் ஆயிடுச்சு, நெருப்பு மழை தான் சமூகம் அழிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவங்க கொஞ்சம் நாள் சென்று அந்த பக்கம் போனவர்கிட்ட இந்த நைனுவா நகர மக்கள்லாம் அழிஞ்சிட்டாகலாம் அப்படின்னு சொல்லி அந்த மலை மேலே இருந்துட்டு கேட்குறாங்க. கேட்ட பின்னாடி அவர் சொல்கிறாராம், இல்லையா அந்த மக்கள் நல்லா செழிப்பாக மழை பெஞ்சு நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஐயோ இவ்வளவு நம்ம அல்லாட்ட கேட்டோமே, அதுக்கிடையில என் மலை மேலே உட்காந்து அவங்க அல்லாட்ட துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, யா அல்லா என்னைய நான் பொறுத்துக்கிட்டேன், இப்போ நான் அந்த மக்களை 40 நாளில் நான் அழிச்சிருவேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன், நீ 40 நாள் அந்த மக்களை நீ அழிச்சிரு, நீ 40 நாளை பார்த்துட்டு அவங்கள நீ அழிச்சிரு, அவங்க மேலே நெருப்பு மலையை பொழிய வச்சிரு, நீ என்னைய உண்மையாளராக ஆக்கி வை, இல்லாட்ட இந்த மக்கள் என்னைய பொய்யன்னு சொல்லி என்னைய கொலை பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அல்லாட்ட துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்களாம் கவுமை அழிக்க சொல்லி. ஆனால் இங்கே கவுமோ பாவ மன்னிப்பு தேடிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாமல் மக்கள் நல்லா ஆகிறாங்கன்னு கேட்டோம். நம்ம இவ்வளவு அல்லாட்ட நம்ம கேட்டுட்டு இருந்தோம், இப்போ இந்த மக்கள் நம்மளை பொய்யன்னு சொல்லி அடிச்ச கொன்றுவாங்களேன்னு சொல்லி அல்லாட்ட இதை பற்றி எதுவுமே கேட்காம எதுவுமே துவா செய்யாமல் ஒரு கோபத்தில் ஏதோ ஒரு மனநிலையில் அப்படியே போய் அவங்க இறங்கி போய் ஒரு கடற்கரையை போய் அடைஞ்சு அந்த கடற்கரையோரத்தில் ஒரு கப்பல் நிற்கிது. அந்த கப்பல்லையும் ஏறி பயணமாயிடுறாங்களாம். அந்த கப்பலில் ஏறினா அந்த கப்பலில் இருக்கிற பயணிகள் பூரா இவரை பார்த்துட்டு, ரொம்ப அழகாக இருக்கிறிய, ரொம்ப அமைதியாக இருக்கிறிய, உங்கள் பேச்சு வார்த்தை, உங்களுடைய ஏகத்துவம், உங்களுடைய இறைவன் ரப்பு எல்லாருமே எங்களுக்கு பிடிக்குதுன்னு சொல்லி அவங்க எல்லாருமே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு ரொம்ப பணிவிட செஞ்சு ரொம்ப பாதுகாத்துட்டு இருக்கும்போது கப்பல் பயணமாகி கொண்டே இருக்கும்போது நடுக்கடலில் கப்பல் நின்றுதான். காற்று சரியான திசையில் வீசுது. கப்பல் எந்த கோளாறும்லாம் நல்லா இருக்குது. ஆனால் கப்பல் கொஞ்சம் கூட அசைய மாட்டேங்குதான். கப்பல் கொஞ்சம் கூட அசையாமல் இப்படி இருக்குதே, நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் மாலைமெல்லாம் எதுங்கும்போது அப்போ யோசிச்சு சொல்கிறாங்களாம், தன்னுடைய எஜமானன்ட்ட அனுமதி பெறாமல் ஓடி வந்த ஒரு அடிமை இந்த கப்பலில் இருக்கிறதுனால தான் இந்த கப்பல் நகல மாட்டேங்குது, நீங்கள் யார் அந்த அடிமை அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் நான் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாட்ட எந்த விதமான உத்தரவும் வாங்காமல் எதையும் கேட்காம அல்லாஹ்ட்டமிருந்து தப்பிச்சு வந்த ஒரு அடிமைங்கிறதுனாட்ட அவங்க என்ன செய்யறாங்க, நான் தான் அந்த அடிமைன்னு சொல்லும் போது அதை கப்பலுடைய மாலுமியோ மக்களோ யாருமே அதை ஏற்றுக்கிறவே மாட்டேங்கிறாங்க. இல்லை அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் தான் அந்த அடிமை, நீங்கள் வேணா சீட்டு போட்டு பாருங்கன்னு சொல்லி கப்பலில் இருக்கிற எல்லார் பேரையும் எழுதி போட்டாலும் 3 முறை போட்டாலும் 3 முறையே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேர் தான் வருதான். சரின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்களாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பேர் தான் வரும்னா, இல்லை நீங்கள் யாரும் குதிக்க பரவாயில்ல, கப்பலே முழுகினாலும் பரவாயில்ல, நீங்கள் இருங்க அந்த மக்கள் சொன்னாங்களாம். இல்லை என்னாட்ட நீங்கள் எல்லாரும் இது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கப்பலில் கடலில் நான் குதிச்சிட்றேன்னு சொல்லி நடுக்கடலில் அவங்க குதிக்க ரெடியாக இருக்கும்போது அல்லாஹுடைய உத்தரவுப்படி மீன் வாயை பிளக்க அவங்க கடலில் குதிக்கவும் அந்த மீன் வாயை பிளந்து அவங்கள விழுங்கவும் சரியான நேரத்தில் அந்த நிகழ்வு நடக்குது. இது அல்லாஹுடைய கட்டளைப்படி மீன் அவங்கள முழுங்கிடுது. ஆனால் மீனுக்கு அல்லாஹ் கட்டளைட்டுறா, நீ அவரை மெண்டு தின்றக்கூடாது, நீ அவங்கள முழுங்கி பாதுகாப்பாக வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மீனுடைய அமைப்பை பார்த்தமாக்கும் கண்ணாடி போன்ற ஒரு உருவம், உள்ளேருந்து பார்த்தா வெளியே தெரிகிற மாதிரி. இப்போ நெத்திலி மீன் அதுக்கெல்லாம் ஒரு மாதிரி உள்ளே இருக்கிற எலும்புகள்லாம் தெரியும் பாருங்கள், அந்த மாதிரி வயிறு பகுதி கண்ணாடியான ஒரு பகுதி, உள்ளே இருக்கிறவங்களுக்கும் வெளியே என்ன இருக்குதுன்னு தெரியும், வெளியே உள்ளது எல்லாமே உள்ளே இருக்கிறவங்களுக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு கண்ணாடி போன்ற அமைப்புடைய அந்த மீன் கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மீனுடைய வயிற்றில் இருந்ததாக சொல்லப்படுது.
அந்த மீன் வயிற்றில் இருந்தப்போ அந்த மீன் வந்து 6000 வருடம் பயணம் செஞ்சால் எவ்வளோ தூரம் பயணம் செய்யுமோ அந்த அளவு பயணத்தை கடலில் உள்ளது முழுவதையும் வந்து பயணம் ஆயிடுச்சான். யூனுஸ் அந்த கடல் உள்ளதை ஃபுல்லாகவே பார்த்துட்டு வந்திருக்காங்க. அப்படி அவங்க பயணம் அந்த கடலில் அந்த மீன் போகும்போது அந்த செடி, பாசி, பவளம், பாறை எல்லாமே தஸ்பீக் செய்கிறத பார்க்குறாங்களாம். அல்லாவுக்கு சஜிதா செய்கிறத பார்க்குறாங்களாம். அதோட அவங்க அந்த வயிற்றுல இருந்தது தன்னுடைய பாவத்தை, தன்னுடைய தவறை உணர்ந்து என்ன செய்கிறாங்களாம், அப்போதான் அந்த திக்ரை ஓதி அல்லாட்ட மன்னிப்பு கேட்குறாங்களாம். லா இலாஹா இல்லா அன்ட சுபுஹானக இன்னி குந்து மினல் வாதிமீன் அப்படிங்கிற திக்ரை ஓதி, அதாவது வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, நீயே பரிசுத்தமானவன், எனக்கு நானே அநீதி இழைத்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி துவா கேட்டுகிட்டே இருக்கிறாங்களாம். என்னடா கடல்ல இருந்து இப்படி ஒரு பலகீனமான ஒரு குரல்ல, ரொம்ப தாழ்மையான ஒரு குரல்ல ஒரு சவுண்டு வருதே அப்படின்னு சொல்லி மலக்குமார்களுக்கு அந்த சத்தம் கேட்கும் போது அல்லாட்ட கேட்குறாங்களாம். அல்லாஹ் வந்து என்னுடைய அடியான் யூனுஸ் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு மலக்குமார்கள்ட்ட சொல்லவும், உன்னை அனுதினமும் வணங்கி தொழுது இருக்கிறவர்களுக்கா இப்படி தண்டனை, அல்லாஹ் நீ அவருடைய பாவமன்னிப்பை ஏற்றுக்கொண்டு நீ அவருக்கு விடுதலை கொடுன்னு சொல்லி எல்லா மலக்குமார்களும் துவா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதில் நம்ம என்ன விளங்கிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, இந்த லா இலாஹா இல்லா அன்ட சுபுஹானக இன்னி குந்து மினல் வாலிமீன்கிற தஸ்பீகை ஓதும் போது நமக்காக மலக்குமார்களும் துவா செய்வார்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து விளங்கிக்கிறலாம். அப்போ அல்லாஹ் என்ன செய்யலாம், மலக்குமார்களுடைய துவாவையும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட அந்த தஸ்பீகையும் துவாவையும் ஏற்றுக்கொண்டு 40 நாள் கழித்து அந்த மீனுக்கு நீ வந்து யூப்ரட்டிஸ் நதி கரையில் அவங்கள வந்து நீ துப்பு அப்படின்னு சொல்லும்போது அவங்க 40 நாள் கழித்து அந்த மீன் வந்து இந்த யூப்ரட்டிஸோட நதிக்கரையில் அவங்கள வந்து வெளியே துப்புது. அப்போ அவங்க வெளியே வரும்போது 40 நாள் சூரிய வெளிச்சம் எதுவுமே இல்லாமல் வந்து வரும்போது உடம்புல எந்த முடியுமே இல்லாமல் ரொம்ப வலுன்னு முழுன்னு இருக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அந்த குரலுக்கு அவங்க தஸ்பீஹுக்கு எப்படி அல்லாஹ் குரான்லேயே பதில் சொல்கிறேன்னா அப்படின்னு சொல்கிறான்டா. அந்த தஸ்பீஹுக்கு அடுத்து அல்லாஹ் குரானில் சொல்கிறான், ஃபஸ்தஜபுனா லஹு வனஜ்ஜைனாஹு மினல் கம்பி வகதாலிக நுஞ்சில் முக்மினின், நான் ஏற்றுக்கொண்டேன், வனஜ்ஜைனாஹு உங்களுக்கு நான் விடுதலை அளித்தேன், கதாலிக்க நுஞ்சில் முக்மினின் இது போன்ற கேட்கக்கூடிய முக்மீன்களுக்கும் நான் அருள் புரிவேன் அப்படின்னு சொல்றியா அல்ல. அப்போ வந்து இந்த துவாவை ஓதி கேட்கக்கூடிய முக்மீன்களையும் நான் ஏற்றுக்கொண்டு என்ன செய்வேன், நான் அருள் புரிவேன்னு சொல்லி அல்லாஹ் பதில் சொல்கிறான். இப்போ இந்த சேர்த்து நம்ம ஓதும்போது நமக்கு அதனாட்ட நிறைய நன்மைகளும் அல்லாஹுடைய அருளும் வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ அதிகமாக நம்மளுடைய கஷ்ட நேரங்களில், நம்மளுடைய துன்ப காலங்களில், இல்லை தினமும் ஏதாவது ஒரு வக்துக்காவது நம்ம வந்து இந்த தஸ்பீகை எண்ணக்கூடியவர்களா, இந்த தஸ்பீஹுக்கு பேர் தஸ்பீஹே யூனுஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இதை நம்ம ஓதி அல்லாஹ்விடத்துல துவா செய்யக்கூடியவர்களா இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து இருக்கணும். இப்போ இந்த அல்லாஹுடைய கட்டளைப்படி மீன் வந்து வெளியே அவங்கள துப்பிடுதான். துப்புனதுக்கு பின்னாடி அவங்களுடைய உடம்புல எந்த முடியும் இல்லை, எந்திரிக்க முடியல, நடக்க முடியல, ரொம்ப எல்லாம் உடம்புலாம் ஊறி போய் வந்து கிடக்கும்போது அந்த நதிக்கரையில் வந்து ஒரு சுரை வெள்ளரிக்காய் செடி 2 செடியும் எல்லாம் வர செய்து அவங்களுக்கு இணல் மாதிரி வந்து மேலே போத்தி விடுறான். அப்போ அந்த சுரை கொடியும் உடைய இலையும் வெள்ளரிக்காயும் அவங்க மேலே வந்து படர்ந்து அவங்களுக்கு இணல் கொடுக்குது. அந்த இடத்துல டெய்லி ஒரு ஆடு வந்து அவங்களுக்கு வாய்க்கு நேராக உணவுக்காக பால் வந்து தர்றதாகவும், அவங்க அந்த பாலை குடிச்சிட்டு அந்த சுரை கொடியுடைய அப்போ அந்த இலை, அந்த சுரைக்காயும் வெள்ளரிக்காயும் மனிதருக்கு வந்து ஒரு நோய் நிவாரணம், அந்த சுரை இலையும் வெள்ளரி இலையும் மனிதருக்கு தோல் நோய் நிவாரணம் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த சம்பவத்திலேருந்து நம்ம வந்து படிப்பினையாக நம்ம அதை பெற்றுக்கொள்ளலாம். சுரைக்காய் வந்து நபிசாசம் குடித்தது, அதில் நிறைய நோய் நிவாரணம் இருக்குது, கிட்னிக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தேன். இந்த வரலாறுலையும் இந்த காய்கறியுடைய தன்மையை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வந்து எடுத்து காட்டுறான். அப்போ கிட்டத்தட்ட 40 நாள் அவங்க அப்படி இருந்தாங்களாம். அதுக்கு பின்னாடி அவங்க உடல் நலன் பெற்று உடல் தேறி அவங்க எந்திரிச்சு அவங்க தன்னால் எந்திரிச்சு தன்னுடைய சுய தேவைகளை செய்ய ஆரம்பிச்சாங்களாம். அப்போ அந்த சுரை கொடியும் வெள்ளரிக்காய் கொடியும் காஞ்சிருச்சான். அதை பார்த்துட்டு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இவ்வளவு அழகா இந்த சுரையும் வெள்ளரியும் இருந்துச்சு, இந்த கொடி இப்படி காஞ்சிருச்சு, என்னடா அல்லாஹ் இப்படி ரப்பே அப்படின்னு கேட்கும்போது அப்போதான் அல்லாஹ் பதில் சொல்கிறானா, நீர் இந்த சுரை கொடிக்கு தண்ணி ஊற்றுனீங்களா, நீங்கள் இந்த சுரை கொடியை பாதுகாத்து வளர்த்தீர்களா, இதை நீங்கள் விதை போட்டியலா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்குறானா. அப்போ இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீங்கள் எதுவுமே செய்யாமல் இருக்கிற இந்த சுரை கொடி கருகி போனதுக்கு நீ இவ்வளோ கவலைப்படுறிய, நான் படைச்சு பரிபாலித்து உணவளித்து பாதுகாத்து வளர்த்த மக்களை
நீ அழிச்சிருன்னு சொல்றியே, அப்போ நான் வந்து எப்படி பாவ மன்னிப்பு கேட்டு திருந்தின மக்களை நான் எப்படி அழிப்பேன்? ஒரு சுரை கொடி அழிஞ்சு போனதுக்கு உனக்கு வந்து மனசு கவலைப்படுறியா? அப்போ நான் எப்படி என்னுடைய மக்களை நான் அழிப்பேன்? என்னுடைய படைப்பை நான் எப்படி அழிப்பேன்? நல்லா கேட்டோன்னே இவ நாட்டை வந்து தாங்கவே முடியாமல் அல்லாட்ட அழுது மன்னிப்பு கேட்டு நீ திரும்ப நைனுவா நகரம் போன்னு சொல்லி அவங்க அந்த இதையெல்லாம் சொல்லி காட்டி அல்லாட்ட மன்னிப்பு கேட்டு நைனுவா நகரத்தை நோக்கி பயணமாக்கி போகும்போது போகிற வழியில் அவர்களுடைய மனைவியையும் மக்களையும் சந்திக்கிறதாகவும் அவர்களுடைய குடும்பம் ஒன்று சேர்றதாகவும் அவங்க போகிற வழியிலேயே அல்லாட்ட அதிகமாக பாவமன்னிப்பு தேடி அந்த நைனுவா நகரத்தை தன்னுடைய குடும்பத்தோடு சென்று அடையும் போது நைனுவா நகர மக்கள் அவங்கள வரவேற்று அன்போடு ஆதரித்து உள்ளக்க வர வச்சு அவங்களுடைய மார்க்க விளக்கங்களை மார்க்க சட்டங்களை எல்லாத்தையும் தெரிஞ்சு அவங்களையும் உபசரித்து வச்சுருந்தாங்களாம். அதுக்கு பின்னாடி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து நான் வந்து ஹிஜ்ரத் செஞ்சு போயிட்டேன், அதனால நபிமார்கள் ஹிஜ்ரத் செஞ்சு போயிட்டா அவங்க ஹிஜ்ரத் செஞ்ச இடத்துல தான் இருக்கணும், அதனால் நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இந்த மன்னனே நீங்கள் தலைவராக இருந்து எல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தல் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அந்த ஊர்ல இருந்து போய் அவங்க ஹிஜ்ரத் செஞ்ச இடத்துக்கு போயிட்டாங்களாம். இதுதான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. இந்த வரலாறை வந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் அதிகமான தஸ்பீஹ் செய்யக்கூடியவர்களாகவும் நம்மளுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் தஆலாவிடத்துல மட்டுமே கேட்கக்கூடியவர்களாகவும் நம்மளுடைய காரியங்களை அனைத்தையும் அவனிடத்திலேயே ஒப்படைக்கக்கூடியவர்களாகவும் எல்லா நிலைகளிலும் லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அப்படிங்கிற தஸ்பீகை ஓதக்கூடியவர்களாகவும் இன்ஷா அல்லாஹ் நம்ம இருப்போம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.